ஒரு அறிவிப்பு வந்தாலே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இன்னைக்கு 7, 8 அறிவிப்பு வந்துருச்சு. அதுவும் அந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? அது பொதுவாக ஏழைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க. ஏன்னா நம்முடைய பணம் அப்படிங்கிறது எப்படி செலவாகும், ஏன் செலவாகும் அப்படின்னு சொல்லி காரணமே இல்லாமல் செலவாகிறது மருத்துவத்தில் மட்டும்தான். திடீர்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் காசு கூடுதல் ஆகும், இப்போ வேணாம், நம்மகிட்டலாம் அவ்வளோ காசு இல்லைன்னு சொல்லியே அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போடுற நிறைய நபர்களை நானும் பார்த்துருக்கேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. நம்ம குடும்பத்தில் நாம் கூட அப்படி இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ தான் நம்ம மாதம் ஒரு 30,000 40,000 சம்பாதிச்சாலுமே மாதத்தில் ஒரு செலவு வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் ஐயோ வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்காக வேண்டாம், வீட்டிலேருந்து ஏதாவது ரெமெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர். அந்த நேரத்தில் இந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறதுல 5 லட்சம் ரூபாய், அதை சடார்னி 25 லட்சம் ரூபாய், நீ வாப்பா, இந்த ஒரு பணம் காரணமாக இங்கே ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரில் வித்தியாசம் இருக்கக்கூடாது, பணத்தால் உயிர்களுக்கு எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் 25 லட்சம் வரை அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம். அது சாதாரண விஷயம் கிடையாது. அதை உடனடியாக முதல்வர் அவர்கள் 110 விதியின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, சார் இது மோஸ்ட் வாண்டட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஏழை பணக்காரர், கிராமம் நகரம் என்ற பாகுபாடின்றி ஒவ்வொருவருக்கும் தரமான மற்றும் எளிதான மருத்துவ சேவை கிடைக்க செய்வதை முதன்மையான நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது நமது அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில் சில அறிவிப்புகளை சட்டப்பேரவை விதி 110 கீழ் இன்று வெளியிட விரும்புகிறேன். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் காரசாரமான விவாதங்கள் எல்லாமே ஆல்ரெடி அரசியல் சதுரங்கத்தில் லைவ் ஓடிட்டுருக்கோம். அது கூடவே இந்த வீடியோவில் நிறைய பார்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இன்றைக்கி நடந்த அந்த சட்டமன்றம், அதுக்கு முன்னாடி நடந்தது, இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் ரைடு நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது, ஏகப்பட்ட செய்திகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துடலாம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்டத்தட்ட 51 இடங்கள் நாமெல்லாம் இன்றைக்கி சட்டமன்றம் லைவாக பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. டெண்டரில் முறைகேடு, ஏகப்பட்ட இடத்துல டெண்டரை விட்டது, டெண்டர் பிடித்தது, டெண்டரை விட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இப்படி முறைகேடு இருக்குன்னு சொல்லி 51 இடங்களில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமாக லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களுடைய ரைடை நடத்திட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதுலேயும் குறிப்பாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வாங்கினாங்க பார்த்தீங்களா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இப்போ அது ஆல்ரெடி சிபிஐக்கு போயிருச்சு. ஆனால் அதை தாண்டி அந்த டெண்டரில் நடந்த முறைகேடுகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடிப்பதற்கான மிக முக்கியமான முயற்சிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எத்தனை தலை உருளப் போகிறது அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் ஒன்றுங்க, சீரியஸாக சொல்கிறேன், சட்டமன்றத்தை ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் 51 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதும், மக்கள் எல்லாரும் சட்டமன்றத்தை பார்ப்பதும் அப்படிங்கிறதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்படி ஒரு மாற்றம் வந்துருமா, இப்படிலாம் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிறைய பேர் மத்தியில் இது தாண்டா மாற்றம் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க தாவேகாவினுடைய அடியை தாங்க முடியாமல் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய திமுக ஐயோ என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சார் வேறு ஒன்றுமே கிடையாது, நான் முன்னாடியே வந்துட்டா. ஏன்னா சட்டமன்றத்திற்கு முதல்வர் அவர்கள் 9:30 மணிக்கே வந்துடுறாரு, அதுக்கு முன்னாடியே வந்துடுறாரு. வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறார். நான் உங்கள்கிட்ட நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லும்போதே திரும்ப நீங்கள் எனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஒருவேளை நான் உங்கள் முன்னாடி வந்திருந்தேன்னா நீங்கள் எனக்கு வணக்கம் வச்சுருப்பீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வணக்கம் வைக்கிறேன், ஒரு மரியாதை நிமித்தமாக நீங்களும் நன்றி தம்பி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்க. அந்த மரியாதை கூட தெரியாத, அந்த மரியாதை கூட கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களாக நம்ம பார்க்கும்போது, நான் அங்கே இருந்தால் தானடா உனக்கு மரியாதை வைக்கணும், அங்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் கரெக்டாக 9:35 9:40 வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற லெவலில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய மனநிலைமை என்ன அப்படின்னு சொல்லி.
இது சாதாரண மனநிலைமை கிடையாது. இதுதான் இந்த மாதிரி என்ன 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 புத்தின்னு சொல்லுவாங்க, அந்த 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 மன்னர் புத்தி, மன்னர் பரம்பரை புத்திலாம் சொல்லுவாங்கல்ல, என்னை மீறி யாருடா, நான் உனக்கெல்லாம் மேலடா அப்படிங்கிற மாதிரி. எவனும் எவனுக்கும் மேலே கிடையாது, கீழேயும் கிடையாது. எல்லாரும் சரி சமம், எல்லாருமே ஒரே நபர்கள் தான், எல்லாருமே ஒரே மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றில் எனக்கு என்றைக்குமே வித்தியாசம் தெரிந்ததே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நபர்களை பார்க்கும்போது மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு திரும்ப மரியாதை கொடுக்க முடியாத லெவலில் இருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு அவங்களுடைய மனதில் வக்கிரமும் மிகப்பெரிய அளவில் வன்மமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் சேர்ந்து தாங்க சவுக்கடியை கொடுத்தாங்க மக்கள். இன்னும் மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுலேயும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார்ப்பா, அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய மிகப்பெரிய ஒரு ட்ரீம் கன்ஃபார்மாக நடந்துடும் அப்படிங்கிறது தான். விக்கி, ஓன் ட்ரீம் ஏன் ட்ரீம் மாதிரி தான்டா இருக்கும், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவது எனக்கும் கேட்கிறது. வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே உட்காருங்க உட்காருங்க, சபாநாயகர் சொல்கிறார்ல, உட்காருங்க உட்காருங்க, எந்திரிக்காதீங்க, இங்கே வராதிங்க, முன்னாடி வராதிங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. இந்த நேரம் நாம் எல்லாத்தையுமே லைவாக பார்க்குறது சபாநாயகருடைய ஃபேஸ். அப்படி இல்லைனா இப்போ ஆதவர்ஜுனா பேசுகிறார், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசுகிறாங்க, முதல்வர் விஜய் அவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கெல்லாம் நம்ம பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே அவங்களுடைய அந்த லைவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பக்கம் கூச்சல் போடக்கூடிய நபர்கள், இந்த பக்கம் யார் சவுண்டு போடுறாங்க, கை நீட்டி பேசுகிறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குல்ல. சட்டசபை லைவ் அப்படிங்கிறது ஸ்பிளிட் ஸ்க்ரீனாக வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா முன்னாடி வர்றவங்க, இங்கே கூச்சல் போடுறவங்க, மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறவங்க, கையை தூக்கிறவங்க, அப்படியே தூங்கி வழியிறவங்க, இவங்களெல்லாம் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் போட்டு எடுத்து காண்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு தெரிஞ்சிருமியா. அதை விட மக்களுக்கு வேறு எதுவுமே உண்மையே எங்க நீங்கள் சொல்லி என்னதுங்க புரிஞ்சுக்கிறது. முதல்லாம் சட்டமன்றம் பத்திரிகையாளர்கள் சொல்வது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த பத்திரிகையாளர்களுக்கு யார் சொல்வது அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏவா வேலு சொல்லியிருக்காரு, கே நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்கிறது தான் பத்திரிகையாளர்கள் போய் எழுதிட்டு வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே லைவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ யாரோ சொல்லி நாங்கள் கேட்பது அப்படிங்கிறத விட நாங்களே பார்த்துக்கிறோம். யார் அங்கே கூச்சல் போட்டா, யார் மக்களுக்கு எதிராக பேசினது, யார் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக பேசினது, யார் எதிர்கட்சியின் குரலாக பேசினது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து கொள்கிறோம். ஸோ ஸ்பிளிட் ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொரு ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன வேலை தான். ஒரு லைவ் கேமரா, அந்த லைவ் கேமராலேயே இன்னொரு செக்ஷனை ஆட் பண்ணி, ஒரு சீனை ஆட் பண்ணி, அந்த சீனில் இன்புட்டாக இன்னொரு கேமராவும் போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இதெல்லாம் நடந்துட்டுருக்கா, நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது யாருப்பா அந்த பக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க, அந்த கேமராவை பேன் பண்ணி ஜூம் பண்ணி காண்பிங்கப்பா அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு வந்துட போது, எங்களுக்கு நாங்கள் பார்த்துட போகிறோம். உண்மை என்ன அப்படிங்கிறத நாங்களே சட்டமன்றத்தில் லைவாக எல்லாத்தையும் பார்த்த ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது, நாங்கள் சட்டமன்றம் பார்க்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் தான் கிடக்கு. ஆனால் நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே உட்காந்து பார்க்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கு வேணும் பார்த்தீங்களா. அதனால் கம்ப்ளீட்டாக காண்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மருத்துவத்துறை அறிவிப்புகள் அப்படிங்கிற கொஞ்சம் அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பெரம்பூரில் 300 கோடி செலவில் 400 படுக்கைகள் கொண்ட பன்னோக்கு மருத்துவமனை அப்படிங்கிறது, மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது அங்கே வரப்போகுது. முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் 675.44 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 471.8 கோடியில் ஒருங்கிணைத்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் 84 கோடியில் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ரூபாய் 351 கோடி மதிப்பீட்டில் கூடுதலாக 6098 இடங்கள் உருவாக்கப்படும். 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் அப்படிங்கிறது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற லெவல் அறிவிப்பு. ஸோ இந்த அறிவிப்பெல்லாம் ஒரு புறம் இருக்க, நான் சொன்ன மாதிரி 5 லட்சம் 25 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னும், 38 ரூபாய்க்கு பால் கொள்முதல் வாங்கிட்டு இருந்தது இப்போ 41 ரூபாய்க்கு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போதும் என்ன ஒரு சந்தோஷம். அது மட்டுமா, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படிங்கிறதும், அந்த காருக்கு ஆகக்கூடிய டீசல் செலவுகள், பெட்ரோல் செலவுகள் அப்படின்னு சொல்லி 75,000 ரூபாயும், அது இல்லாமல் ஒரு உதவியாளரும், அந்த உதவியாளருக்கு 25,000 ரூபாயும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர், அதுவும் குறிப்பாக நம்ம ஜோதிமணி அவர்கள் இருக்காங்கல்ல, விசிகா ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கன்னி பேச்சில் பேசினதை மதித்து எனக்கு இப்போ ஒரு கார் கொடுத்துருக்காங்க, இதை விட பெருசாக என்ன வேணும், நான் தொகுதி முழுவதுமாய் போய் பார்ப்பேன், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குறை தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு நெகட்டிவ் சைடு என்னன்னா, இந்த 75,000 ரூபாயும் ப்ளஸ் 25,000 ரூபாயும் அப்படிங்கிறது ஒரு எம்எல்ஏக்களுக்கு எக்ஸ்ட்ராவாக விழுகுது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஒரு மாதம். இந்த 75,000 ரூபாய்க்கு அவங்க பெட்ரோல் போட்டு காரை ஓட்டி தொகுதி மக்களை பார்த்துருவாங்களா என்ன? அப்படி பார்க்குறதா இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் எதிர்கட்சிகளுக்கும் சேர்த்து தானே இந்த கார் கொடுத்துருக்காங்க.
இதை நிறைய பேர் விமர்சனமாகவே வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரேமலதா அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற எம்எல்ஏக்களுக்கெல்லாம் 1-2 காருக்கு 2 காருக்கு மேலே வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த கார் அப்படிங்கிறத கொடுத்து அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு செலவுகள் அப்படிங்கிறது செய்ய வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி மானியம்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம்ல, இந்த மானியம்லாம் கொடுக்கறது போக இந்த 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. நிறைய எம்எல்ஏக்கள் எங்களுக்கு வாழ்க்கையும் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் வேலையும் கொடுத்து இப்போ காரையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சிஎம் சார் திரும்பி பார்த்தா இருப்பாருங்க. அது கியூட்டஸ்ட் மொமெண்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அது கியூட்டஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்ததா ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை, லீனியர் ஆக்சலரேட்டர், அதாவது நேர் கதிர்வீச்சு சிகிச்சை, நவீன கருவிகள், இலக்கு மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சைகளுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு 106 கோடியே 17 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.22 லட்சம் பெண்களுக்கு HPV DNA பரிசோதனை தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் 8 கோடியே 70 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும், மருத்துவர்களுக்கு பயிற்சியும் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவும் 2 கோடியே 77 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்காங்க. திருநங்கையர்களுக்கு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போது பல இடங்களிலும் மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள். அந்த ஆய்வில் செய்வதில் தவறு இல்லை, அமைச்சருடைய கடமை. அதில் பல தவறுகள் நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுவும் தவறு இல்லை. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பல குவாரிகள் மூடப்பட்டு விட்டது. பல மாவட்டங்களில் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது. அதனால உற்பத்தி குறைஞ்சிட்டது, தேவை எதையும் உற்பத்தி குறைஞ்சி, அதனால விலை ஏற்றம். இப்பொழுது புதிய திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்கிறீங்க. நிறைய இதுல நெடுஞ்சாலைத்துறையிலும் சரி, பொதுப்பணித்துறையிலும் சரி, பாலங்கள் கட்டுதல், வீடுகள் கட்டுதல், இப்படிப்பட்ட பல துறைகளுக்கு ஜல்லி எம்சாண்ட் தேவை. ஆகவே இந்த அரசு இந்த உற்பத்தியை ஜல்லி எம்சாண்ட் உற்பத்தியை அதிகரித்து விலை குறைப்பதற்கு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்காங்க என்று தங்கள் வாயிலாக அறிவுறுகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் நிறைய இடத்துக்கு விசிட்டுக்கு போனீங்க, குறிப்பாக பிரபு அவர்களை மீன் பண்ணி தான் இந்த கேள்விகள் அப்படிங்கிறது உருவானது. நீங்கள் நிறைய குவாரிக்கு விசிட்டுக்கு போனீங்க, அங்கே ஏகப்பட்ட குவாரிகள் இப்போது மூடப்பட்டு விட்டன, நிறைய குவாரிகளுக்கு சீல் அடிச்சிட்டிங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லி கல் மண்ணுக்கெல்லாம் விலை அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதனால் அதனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும். இந்த கேள்வியை யார் கேட்குறாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாங்க. இதுக்கான ஏதாவது திட்டம் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரபு அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ நமக்கு உருவாக்கக்கூடிய இல்லாட்டி கல் மண் ஜல்லிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி ஆனது. ஆனால் இப்போ முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடாது, நம்ம மாநில தேவைக்காகவே இதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மாநில தேவைக்காக அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. விலை குறைப்பு அப்படிங்கிறத நீங்கள் செய்யணும்னு சொன்னீங்களே, அது எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி பிரபு அவர்கள் கேட்குறார். சாதாரண விஷயம் கிடையாது. அவர் சொன்ன சில பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட 12.23 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கான ஜல்லி கற்கள் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது எங்கள் தமிழ்நாட்டில். ஆனால் 12.23 கோடி மெட்ரிக் டன், நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் கவர்மெண்ட்டிட்ட கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு. ஆனால் நம்ம ஆக்சுவலாக பயன்படுத்தின ஜல்லிகளுடைய அந்த கவுண்ட் எவ்வளவு, அந்த குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 85 கோடி மெட்ரிக் டன். 12 கோடி மெட்ரிக் டன்னுக்கு கணக்கை காண்பிச்சுட்டு கிட்டத்தட்ட 85 கோடி மெட்ரிக் டன் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. யார் எடுத்திருக்காங்க? மாஃபியா எடுத்திருக்காங்க, அரசியல்வாதிகள் எடுத்திருக்காங்க, அரசு அதிகாரிகள் லஞ்ச பணத்தை வாங்க அதை அனுமதிச்சிருக்காங்க, லாரி ஓட்டுநர்கள் எங்களுக்கு பணம் கிடைச்சா போதும் இந்த மாநிலத்திலிருந்து அந்த மாநிலத்துக்கு, அந்த மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லி அதை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி கொண்டு சென்ற போது அங்கே யாராவது மடக்கி பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஊழல், அதாவது லஞ்ச பணம் அப்படிங்கிறதுலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 85 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கான அந்த ஜல்லியை எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது அது கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வருமானம். அந்த வருமானம் கம்மியாக இருக்குது. வெறும் 12 கோடி மெட்ரிக் டன்னுக்கான அந்த கணக்கை காண்பிச்சுட்டு 85 கோடி மெட்ரிக் டன்னை உருவி விட்டுட்டீங்களே, நம்ம இயற்கையிலிருந்து இவ்வளோ ரூபாய் இல்லாட்டி இவ்வளோ ஜல்லிக்கற்களை எடுத்திருக்கீங்களே, இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு விலையை குறைக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ இந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்தீங்களாடா அப்படின்னு கேட்டால், இதை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க காலங்காலமாக. ஒவ்வொரு மாநிலத்துக்கும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், புதுச்சேரிக்காக இருக்கட்டும், மெட்ரிக் டன்னாக போயிட்டே இருந்திருக்கேயா. நம்முடைய இயற்கை வளத்தை இப்படி கொள்ளையடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா கொள்ளையடிக்கலைங்க, வாண்டடாக கொடுத்துருக்காங்க.
எனக்கு 100 ரூபாய் கிடைச்சா போதும், இந்த செக் போஸ்ட்டை நீ பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சில காவல்துறை அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. எனக்கு ₹1,00,000 கொடுத்தா போதும், 2 மீட்டர் தோண்ட வேண்டிய இடத்துல 20 மீட்டர் வேணாலும் நீ தோண்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னக்கூடிய அரசு அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. ஏய், ஏதாவது என் குவாரிக்கு மேலே நீ கேஸை போட்ட அம்புட்டு தான் பார்த்துக்கோன்னு சொல்லி அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்சிருக்காங்க. இவனுக்கு கொள்ளையெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம தலையில் கடனாக ஏறி இருந்திருக்கு. அவனும் என்ன செஞ்சுருக்கானுங்க, குடும்பமாக வீடு கட்டி மாளிகை கட்டி பக்கத்து நாடுகளுக்கு போய் சூப்பராக அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டெல்லாம் செஞ்சு பேக்கெட் மணி 10,000 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் வெளிநாட்டில் 15 நாட் போய் தங்குற மாதிரி அவங்க கிட்டலாம் பணம் இருக்குது அப்படின்னா பினாமிகளுக்கு சொத்து வாங்கி கொடுத்து இப்படி எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நாம் இன்னைக்கு தெரிந்து கொண்டதால் நமக்கு இது பெரிய பிரச்சனையாக தெரியுது. இது ஒருவேளை நமக்கு தெரியாமலே இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை பற்றிலாம் நம்ம என்ன பேசவா போகிறோம்? பேசுனா நம்மளை தூக்கி உலக போட்டுற மாட்டாங்க. இன்னைக்கு வாண்டடாக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சனால நம்ம பேசுகிறோம். நமக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மையை நம்ம சொல்கிறோம்னா, ஏய் நீ கவர்மெண்ட்டை ரன் பண்ணாமல் போன அரசாங்கம் அதை செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக. இந்த அரசாங்கம்னால நம்ம பேச முடிகிறது. அதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு நிம்மதியான செய்தி. ரொம்ப முக்கியமாக ப்ரூஃப் கேட்குறீங்களாமே, ப்ரூஃப் ஏதோ நம்ம நிதியமைச்சர் போகிற போக்கில் 3 ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலை. அது இப்போதும் என் டேபிளில் தான் இருக்குது. எப்போ ஓப்பன் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசினதும் அரங்கம் அதிரட்டுமே அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சினிமாட்டிக் பீக் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். அது மட்டும் கிடையாதுங்க, மக்கள்கிட்ட நாங்கள் நல்லபடியாக பேசினனால தான், எப்போ பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பேசினனால தான் அன்போடும் மரியாதையோடையும் எங்களை ரொம்ப அரவணைத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசிடுவோம். என்ன அந்த உண்மையெல்லாம் இப்போ வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நிறைய பேருக்கு அந்த இடைத்தேர்தல் ஏதாவது கிடைச்சிட்டுமே நான் நினச்சிட்டு இருக்கேன், அது கூட கிடைக்காம போயிரும்ல அப்படின்னு சொல்லி சும்மா ஊமை குத்துனா இருப்பாருங்க. கும்முன்னு இருந்துச்சு. பட் யாருக்கு அந்த ஊமை குத்து அப்படிங்கிறத கீழே உங்களுடைய கருத்துக்களாக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா மனசு ரொம்ப ஹாப்பி. என்னாச்சு, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்குறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. எதிர்கட்சிகளே கொண்டாடும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி நிறைய பேர் கொண்டாடினாங்க. நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை, கரும்புக்கான ஊக்கத்தொகை, பால் கொள்முதல் விலை, அப்போ விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் 3 ரூபா 4 ரூபா கூட்டுறதெல்லாம் பத்தாது, 7 ரூபாய் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சார் அதிகரிக்கலாம், ஆனால் உடனடியாக 7 ரூபாய் அப்படிங்கிறதுலாம் பெரிய தொகையாக இருக்கும். அத்தனை கோடி ரூபாய் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத விட அது ஃபீஸிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ஒருவேளை தாவேக்க ஆராய்ந்து இன்னும் அதிகமான ஊக்கத்தொகை கொள்முதல் தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டுமானால் அதை கொடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை நாம் வைத்திருப்போம். நீ என்ன ப்ரோ இவ்வளோ நல்லவனாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை பார்த்தேன். அந்த ட்வீட்டை பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஒரு ஷூட்டிங்க்கு போயிருக்காரு, என் ஆனந்த் அவர்களும் போயிருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு கிராமத்தில் 250 பேர் வாழ்ந்துருக்காங்க, ரோடு சரியில்லை, இந்த ரோடை வேணால் நம்ம போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் என்ன ஆனந்த் அவர்கள்ட்ட கேட்டதாகவும், நம்மளை பேனரே வைக்க விட மாட்டேங்காங்க, இதில் எப்படி ரோடு போட விட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும், இவர் அரசு அமைச்ச கொஞ்சம் நாட்கள்லேயே ஒரு லெட்டர் என் ஆனந்த் அவர்களுடைய கையில் வந்திருக்கு, அந்த இடத்துக்கு ரோடை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய வேலையை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி இருக்குது. பார்த்தீங்களா, யார் ஒருத்தவங்க மக்களுடன் மக்களாக இருந்து மக்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிறதை அறிந்து அதை உடனடியாக செயல்படுத்த ஊழலற்ற லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை வழிநடத்துகிறார்களோ அவர்கள் மக்களிடம் நிலைத்து நிற்பார்கள். விஜய் அவர்களுடைய அரசாங்கம் அதை தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இது எல்லாமே அதை உறுதிப்படுத்துகிறது. பார்க்கலாம், இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்குது. அதை இன்னொரு பதிவில் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்த்துடலாம். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான வீடியோ எடிட்டிங் ரொம்ப லென்த் இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸுடன் அடுத்த காணொலிக்காக காத்திருங்கள். இந்த காணொலி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள், ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லைங்க.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமெண்ட் அப்படிங்கிறது ஒரு 10 கமெண்ட்ஸ் டெய்லி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ஐடியா கொடுத்துருந்தாரு. அது ஆல்ரெடி நம்ம மைண்டில் இருந்தது தான். ஸோ ஒவ்வொரு வீடியோ வர்றதுக்கு முன்னாடியும் ஜஸ்ட் பெஸ்ட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணுறோம். அப்படி ரெடி பண்ணுறதுல உங்களுடைய கமெண்ட்ஸும் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். என் ஆசையை நிறைவேற்றிடுவீங்கல்ல, செய்வீர்களா? நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.